Start பண்ணலாமா? Today we're gonna see about the current affairs of May 8. Let's get see our first news. First news என்ன கொடுத்துருக்காங்கன்னா, NSO இருக்கான்ல, NSOனா யார்? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்கான்ல, அவன் ரிவைஸ் பண்ணுறான். எதை ரிவைஸ் பண்ணுறான்னா, இந்தியாஸ் ஜிடிபி பேஸ் இயரை வந்து ரிவைஸ் பண்ணுறான். என்ன சேஞ்ச் பண்ணுறான்னா, 2011-12 பேஸ் இயர்லேருந்து 2022-23 பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணுறான். யார்? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் upgraded the base year of Indian national accounts including எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா, இதில் வந்து ஜிடிபி, ஜிஎஸ்விஏ கிராஸ் வேல்யூ ஆடட், இது எல்லாமே ஆட் ஆகும். தென் த ரிவைஸ்டு சீரீஸ் வாஸ் ரிலீஸ். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா 27th February 2026, இந்த ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தென் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த சீரீஸ் வந்து எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னா, ஜிஎஸ்டி டேட்டாவை இம்ப்ரூவ் பண்ண போகுது, MCA 21 கரப்ஷன் ஃபில்லிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. இது மூணும். அண்டு இதோட இம்பேக்ட் என்னன்னா, நாமினல் ஜிடிபி லோவர்டு பை 3.3லேருந்து 4% வந்து நாமினல் ஜிடிபி வந்து லோவர் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்ட் என்னன்னா, ஹையர் ஃபினான்ஷியல் டெபிசிட்டு, ஜிடிபி அண்ட் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ வந்து ஹையராக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து ஹையர் ஃபினான்ஷியல் டெபிசிட் டு ஜிடிபி அண்டு டெப்ட் ஜிடிபி ரேஷியோ வந்து ஹையராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிவைஸ்டு ஜிடிபி க்ரோத் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 7.6% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து ரிவைஸ்டு ஜிடிபி ரேஷியோ வந்து 7.6% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டைட்டன் பண்ணுறான். எதை டைட்டன் பண்ணுறான்னா, ரூல்ஸை. எதுக்கான ரூல்ஸ்னா, ஃபார் ஃபோரெக்ஸ் என்டிட்டி அண்டர் ஃபெமா கீழே, த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் கீழே டைட்டன் பண்ணுறான். இந்த ரெகுலேஷன் என்னென்னா, ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆத்தரைஸ்டு பென்ஷன் ரெகுலேஷன், ஆத்தரைஸ்டு பர்சன் ரெகுலேஷன் 2026 வந்து ரெகுலேட் பண்ணுறான். யார் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரிலீஸ் பண்ணுறான். தென் FFMC இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டு மணி சேஞ்சஸ். மினிமம் ஃபாரெக்ஸ் டேர்ன் ஓவர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 crores ஆனுவலி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? மினிமம் ஃபாரெக்ஸ் டேர்ன் ஓவர் வந்து 10 crore ஆனுவலி இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் எஃப்எஃப்எம்சினா என்ன? ஃபுல் ஃப்ளெஜ்டு மணி சேஞ்ச் வந்து லைசன்ஸ் வந்து டிஸ்கண்டினியூடு அண்டு ஃப்ரோசன். அப்புறம் இந்த ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருக்காங்கல்ல, ஆத்தரைஸ்டு டீலர் கேட்டகரி 2 எலிஜிபிலிட்டி வந்து 50 crores ஆவரேஜ் டேர்ன் ஓவராக இருக்கணும் இன் ப்ரீவியஸ் 2 yearsல. இப்போ ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்னால் இந்த கேட்டகரி 2 கீழே வரணும்னா வந்து அவங்களுக்கு வந்து 50 crores ஆவரேஜ் டேர்ன் ஓவர் இருக்கணும் கடைசி 2 yearsல. தென் மேண்டட்டரி டேர்ன் ஓவர் ஆஃப்டர் ஆத்தரைசேஷனுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கணும்னா 50 crores வித்தின் 2 yearsல இருக்கணும். ஆவரேஜ் இல்லை, 50 crores வித்தின் 2 yearsல வந்து மேண்டட்டரியாக இருக்கணும். அப்புறம் நெட்வொர்த் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னா, ஆத்தரைஸ்டு டீலர் கேட்டகரி 2க்கு வந்து 10 crores, கேட்டகரி 3க்கு வந்து 2 crores இருக்கணும் அவங்களோட நெட்வொர்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் மாடல் வந்து பர்ச்சேஸ் அவுட் இன் 2 years. அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபாரெக்ஸ் கரஸ்பாண்டன்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டிரான்சாக்ஷன் லிமிட் ஆஃப் ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் கேட்டகரி 2க்கு கீழே என்ன வரப்போகுதுன்னா 25 lakh பர் டிரான்சாக்ஷன் அவங்களோட டிரான்சாக்ஷன் லிமிட். இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ வந்து இந்த ஃபெமா ரெகுலேஷன் கீழே சேஞ்ச் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா, பேங்க் ஆஃப் பரோடா இருக்கான்ல, அவன் கெட்ஸ் PFRDA அப்ரூவல் வாங்குறான். எதுக்குன்னா, டு ஸ்பான்சர் பென்ஷன் ஃபண்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக பேங்க் ஆஃப் பரோடா வந்து PFRDA கேட்டு அப்ரூவல் வாங்குறான். பேங்க் ஆஃப் பரோடா ரிவைஸ்டு லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்குறான். டு ஆக்ட் ஆஸ் அ ஸ்பான்சர் ஃபார் பென்ஷன் ஃபண்டு. பென்ஷன் ஃபண்டுக்கு ஸ்பான்சராக ஆக்ட் ஆகிறதுக்காக பேங்க் ஆஃப் பரோடா வந்து லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வாங்குறான். யார்கிட்ட? PFRDA கிட்ட. இதில் என்னென்னலாம் பண்ண போகிறான்னா, பேங்க் ஆஃப் பரோடா பிளான்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறான்னா, பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறான். பேங்க் ஆஃப் பரோடா பென்ஷன் ஃபண்ட் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறான். இட் என்டர்ஸ் இன் டு த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டருக்குள்ளே இப்போ தான் பேங்க் ஆஃப் பரோடா ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இதோட கைட்லைன்ஸ் என்னன்னா, PFRDA பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பென்ஷன் ஃபண்டு கைட்லைன்ஸ் 2026 கீழே வந்து கவர் ஆகிருக்கணும். பிளான்ட் என்டிட்டி என்னன்னா, பென்ஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனி PFMC.
அப்புறம் டிஸ்க்ளோஜர் ரூல் வந்து செபியோட ரெகுலேஷன் 30, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன் 30 கீழே தான் டிஸ்க்ளோஷர் ரூல் இருக்குது. இதோட மோட்டிவ் என்னன்னா எக்ஸ்பேண்ட் இன்டு ரிட்டையர்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே நான் என்டர் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டிவ், ஆப்ஜெக்டிவ். தென் நெக்ஸ்ட் பார்க்கலாமா. சாம்சங் இருக்கான்ல, சாம்சங் பிகம்ஸ் அ செகண்ட் ஏஷியன் கம்பெனி டு கிராஸ் 1 trillion வேல்யூவை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. யார்? சாம்சங் வந்து செகண்ட் ஏஷியன் கம்பெனி. ஃபஸ்ட்டு சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், நம்ம சவுத் கொரியாவோட கண்ட்ரியோட சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்ன மைல் ஸ்டோன்னா கிராஸஸ் 1 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. ரீசன் ஃபார் ராலி, இதோட ரீசன் என்னன்னா ஏஐ டிரைவன் டிமாண்ட் ஃபார் மணி சிப்ஸுக்காக, அவங்களோட சிப்புக்காக இருக்க டிமாண்டை வச்சு அவங்க 1 trillion கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட சர்ஜ், சாம்சங் ஷேர் சர்ஜ் எவ்வளோனா 15% அதிகமாக இருக்கும் ஒன் டேல. அப்புறம் ஃபஸ்ட் ஏஷியன் யாருன்னா ஃபஸ்ட் ஏஷியன் 1 trillion கம்பெனி யாருன்னா டிஎஸ்எம்சி, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான், செமிகண்டக்டர் கம்பெனி தான் ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு, சாம்சங் வந்து செகண்டு. தென் இந்த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் அப்ரூவ் பண்ணுறான். என்னத்தை அப்ரூவ் பண்ணுறான்னா கோட்டக் மகேந்திரா பேங்க்கு டு அக்யூர் ஸ்டேக்ஸ் இன் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க். கோட்டக் மகேந்திரா பேங்க்கு அண்ட் குரூப் என்டிட்டி இருக்கான்ல, அவன் வந்து ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்குறான். எதுக்குன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கிட்டேயும் ஃபெடரல் பேங்க் கிட்டேயும் அவங்களோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு. மேக்ஸிமம் வந்து 2 பேர்கிட்டையும் 9.99% வந்து ஷேர்ஸை வாங்க போகிறான். அபோவ் 5% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து நான் ப்ரையர் அப்ரூவல் டு ஆர்பிஐ நீடட், அதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரையராக அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அரௌண்ட் 10னா ஆர் ஹையர் ரெகுலேட்டரி. தென் ஆர்பிஐ கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கிட்டேயும் ஃபெடரல் பேங்க் கிட்டேயும் ஈச்லேருந்து 2 பேர்கிட்டையும் 10% ஆஃப் ஸ்டேக்ஸாக வாங்க போகிறான். இதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இருக்கான்ல, அவன் பிகம்ஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகானா வந்து சேஞ்ச் ஆகிறான். யூனிகான்னா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து 1 billion வேல்யூவேஷனை வந்து கிராஸ் பண்ணி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் தான் வந்து யூனிகான். இந்த கம்பெனி ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகான். 1.1 billion கிராஸ் பண்ணிடுச்சு. 1 billion கிராஸ் பண்ணாலே யூனிகான். என்ன ஃப்ரெஷ் ஃபண்ட் என்ன வந்துடுச்சுன்னா 60 million ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து இவன் வந்து யூனிகானாக மாறியிருக்கான். தென் இந்த கீ இன்வெஸ்டர் யாருன்னா ஜிஏஎஸ் அண்ட் ஷெஃப்லோ வெஞ்சர்ஸும் 2 பேரும் சேர்ந்து 60 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அப்போ தான் வந்து இவன் யூனிகானாக சேஞ்ச் ஆகியிருக்கான். தென் நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இதெல்லாம் வந்து அதோட விக்ரம் எஸ் மிஷனில் இருந்தது. அப்புறம் விக்ரம் 1 பேலோட் கெப்பாசிட்டி 350 அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, ஹேஸ் ரீப்ளேஸ்டு 2060 பெனால்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறான். எதுக்கு பதிலானா 2026 கைட்லைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி 2016 பெனால்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து 2016 பெனால்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கை சேஞ்ச் பண்ணி 2026 வந்து கொண்டு வரான். இது எதுக்கு கீழேனா, இந்த ரெகுலேஷன் எதுக்கு கீழேனா 2026 கைட்லைன்ஸ் கவர்னிங் பிஸ்னஸ் டீலிங் வித் டிஃபென்ஸ் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெனால்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறான் யார், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. இதுக்கு ஆப்ஜெக்டிவ் என்னன்னா 0 tolerance டுவோர்ட்ஸ் கரப்ஷனுக்கு கீழே 0 tolerance, உங்களுக்கு பாகுபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு ஃபைன்ஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நான் பெர்ஃபார்மன்ஸ் பேனு. இது என்னன்னா நான் பெர்ஃபார்மன்ஸ் பேன்னா இப்போ வந்து என்னோட வெண்டார்ஷிப் வந்து பெர்ஃபார்மே ஆகலை, வெண்டா ஃபேஸிங் இஷ்யூஸ் லைக் டிலே ஆகுது, புவர் சர்வீசபிலிட்டி ஆர் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் கேன் பி பேண்ட் இனிஷியலி. இப்போ இந்த மாதிரி லேட் ஆகுது, எக்யூப்மெண்ட் ஃபெயில் ஆகுது, இப்போ வந்து புவர் சர்வீஸ் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் இனிஷியலாக 6 மாதம் பேன் பண்ணுவாங்க. எக்ஸ்பேண்டபிள் எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா 5 years வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு கரப்ஷன் எத்திக்கல் மிஸ்கண்டக்ஷன் பேனு. கரப்ஷன் வழியாக பேன் பண்ணணும்னா வந்து 10 வருஷம், கரப்ஷனுக்கு 10 வருஷம். இதுவே வந்து நார்மலாக டிலே ஆகிறது, சர்வீஸ் வந்து ஒழுங்காக இல்லாததுக்கெலாம் வந்து 6 மாதத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 5 வருஷம் வரைக்கும். வைலன்ஸ் என்னென்னலாம் வைலேஷன் கவர் ஆக போகுதுன்னா பிரைபரி, இந்த லஞ்சம் வாங்குறது, ஃப்ராடு, இன்டெகிரிட்டி, அப்புறம் இன்டெகிரிட்டி பேக் பிரீச். தென் கவரேஜ் எக்ஸ்பேண்டட் டு
அலைடு ஃபார்ம்ஸு அண்ட் ஜாயின் வெஞ்சர், இந்த கவரேஜ்லாம் அலைட் ஃபார்ம்ஸ் ஜாயின் வெஞ்சருக்கும் அப்ளிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்டர் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 30 டேஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனிஷியல் எத்திக்கல், இப்போ எத்திக்கல் பேனுக்கு வந்து 1 இயர் பிஃபோர் த கமிட்டி ரிவ்யூ. எத்திக்கலாக வந்து நீங்கள் வந்து பேன் ஆக போகிறீங்கன்னா கமிட்டி ரிவ்யூக்கு முன்னாடியே 1 இயர் பேனில் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறான்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறா. எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறான்னா மர்ச்சன்ட் ஷிப் ஃபிளாகிங் ப்ரொமோஷன் ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறான். எது வரைக்கும்னா டில் 3031 வரைக்கும். The Ministry of Port Shipping and Waterways வந்து has extended the scheme for promotion of flagging of merchant ship in India. Flagging of merchant ship improve பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக Ministry of Port Shipping and Waterways வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். எது வரைக்கும்னா 5 இயர்ஸ்க்கு. இந்த 26லேருந்து 31 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் 5 இயர்ஸ் டேர்மு. இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து 1624 crores. தென் இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ப்ரொமோட் இந்தியா ஃப்ளாக்டு மர்ச்சன்ட் ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இவங்களோட இது. இது எதெல்லாம் கவர் பண்ண போகுதுன்னா க்ரூட் ஆயில், எல்பிஜி, கோல் அண்ட் ஃபெர்டிலைசரை கவர் பண்ண போகுது. நியூ ஷிப் சப்சிடரி வந்து இப்போ வந்து நியூ ஷிப்பை வந்து நீ ரெடி பண்ண போகிற, அதுக்கு சப்சிடி கொடுப்பாங்களே, எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னா 15% ஆஃப் L1 பிட். எக்ஸிஸ்டிங் இப்போ இருக்கிறது வந்து 10%, அதை சேஞ்ச் பண்ணி 15% சப்சிடி சேஞ்ச் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி என்னன்னா ஷிப்ஸ் அண்டர் இந்தியன் ஃப்ளாகு கீழே இருக்கணும். தென் இது எது கீழே வரும்னா ஆத்ம நிர்பார் பாரத் செல்ஃப் ரெசிலியன்ட் இந்தியாவுக்கு கீழே தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வரும். இந்த ஸ்கீமை வந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த ஜனனி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஜனனி பிளாட்ஃபார்ம்னா ஜேர்னி ஆஃப் ஆத்தர்னல் அண்ட் நேட்டல் அண்டு நியூரோநேட்டல் இன்டெகிரேட்டட் கேர் தான் வந்து ஜனனி. இது யார் பண்ண போகிறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் லான்ச் பண்ண போகிறா. என்ன ஸ்கீமு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஜனனின்ற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. ஜேர்னி ஆஃப் ஆந்தரல் நேட்டல் அண்ட் நியூரோநேட்டல் இன்டெகிரேட்டட் கேருன்ற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அப்கிரேடட் ஆர்சிஹெச்னா வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் போர்ட்டலை வந்து சேஞ்ச் பண்ணி ஜனனின்ற ஒரு போர்ட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் போர்ட்டலை வந்து சேஞ்ச் பண்ணி ஜனனி போர்ட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ரொபோஸ் டிஜிட்டல் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் ட்ராக்கிங்கை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் இதோட டிஜிட்டல் ஃபியூச்சர் என்னன்னா QR கோட் எனேபிள்டு மதர் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் கார்டு. QR கார்டுலேயே வந்து அவங்களோட மதரும் அண்ட் சைல்டோட ஹெல்த் கார்டு வந்து ப்ரொவியூஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் என்னன்னா இது கூட எதெல்லாம் இன்டெகிரேட் ஆக போகுதுன்னா யூவின்னோ அண்ட் போஷன் அபியானோ ரெண்டுமே வந்து ஜனனி போர்ட்டல் கூட இன்டெகிரேட் ஆக போகுது. இதை எது வழியாக ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா ஆபா ஐடி, நம்மளோட ஆதார் ஐடி இல்லை, ஆதார் ஆபான்றது வந்து ஹெல்த் ஐடி, ஆதார் அண்ட் மொபைல் நம்பர் வச்சு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா ஸ்மார்ட் அலர்ட் ஃபார் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் அண்ட் இம்யூனைசேஷனுக்குலாம் வந்து ஸ்மார்ட் அலர்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நியூ டெல்லி டு ஹோஸ்ட் 22nd காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறான். ஈவெண்ட்னா 22nd எடிஷன் ஆஃப் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியனை வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நியூ டெல்லியில் தியாகராஜ் ஸ்டேடியமில், இங்கே தியாகராஜ் ஸ்டேடியமில் வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. தென் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா TTFI, யாருன்னா டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் அண்ட் டெல்லி கவர்மெண்ட்டும் சேர்ந்து டெல்லியில் வந்து 22nd எடிஷன் ஆஃப் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக வந்து 35+ காமன்வெல்த் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதன் விஷன் என்னன்னா லிங்க்டு இனிஷியேட்டிவ் என்னன்னா விஷன் 2036 ஒலிம்பிக் மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கீழே வந்து கமிட் ஆகிருக்கு. அப்புறம் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் வெஞ்சர் என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்டேடியம் வந்து எதுனா தியாகராஜ் ஸ்டேடியம். அப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் CW காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா கோல்டு எங்கே நடந்ததுன்னா மெல்போர்ன் 2006. தென் IIT மெட்ராஸ் இருக்கான்ல, அவன் லான்ச் பண்ணுறான்னா கலிஃபோர்னியா சென்டர் டு சப்போர்ட் டீப் டெக் ஸ்டார்ட் அப். இப்போ என்னன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் வந்து த்ரூ இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்ம் IIT குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை வச்சு லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட்
யுனைடெட் ஸ்டேட் சென்டர் இன் மென்லோ பார்க்கில் ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட் சென்டர் எங்கே கொண்டு வர போகிறான்னா மென்லோ பார்க்கில் வந்து கொண்டு வர போகிறான். ஐஐடி மெட்ராஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்டோட மென்லோ பார்க்கில் அவனோட சென்டரை வந்து ஓப்பன் பண்ணுறான். தென் மென்லோ பார்க்கு இன் கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல. ஓகே, இதோட பர்பஸ் என்னன்னா சப்போர்ட் இந்தியன் டீப் டெக் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸை குளோபலி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டோட்டல் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7.5 மில்லியனு. க்ரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோனா 4.5 மில்லியனு பை IITM குளோபலி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். தென் பீகார் கேபினெட் இருக்காங்கல்ல, அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா 500 மில்லியன் வேர்ல்டு பேங்க். சரி, பீகார் கேபினெட் சேர் பை யார் சேர் பண்ணியிருக்கிறதுனா சம்ராஜ் சௌத்ரி தான் வந்து சேர் பண்ணியிருக்காரு. அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா $500 மில்லியன் அரௌண்ட் 4,720 லோன் வாங்குறாங்க. யார்கிட்ட இருக்குன்னா வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து பீகார் கவர்மெண்ட் வந்து 500 மில்லியன் லோன் வாங்குறாங்க. எதுக்காகனா கிளைமேட் ரெசிலியன்ட் அர்பன் டெவலப்மெண்ட்காக வாங்குறாங்க. மொத்தமாக வந்து சேட்டலைட் பிளான் பண்ணியிருக்காங்க, சேட்டலைட் டவுன்ஷிப் பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 11 சேட்டலைட் பிளான் பண்ணியிருக்காங்க. மேஜர் அடிஷ்னல் அப்ரூவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன், பாட்னா ஏர்போர்ட் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஐ. தென் ரோட் மெயின்டெனன்ஸ் அலோகேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15,967 crores வந்து ரோட் அலோகேஷனுக்காக. தென் ரோட் லென்த் கவர்டு எவ்வளோனா 19,305 kilometers. தென் மெடிக்கல் காலேஜ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் பேர் மாசித்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செபி ஃபார்ம்ஸ் சைபர் சுரக்ஷா ஏஐன்னு ஒன்று கொண்டு வராங்க. எதுக்காகனா இது ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் ஏஐ டிரைவன் சைபர் த்ரெட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக செபி வந்து ஒரு டெடிக்கேட்டட் பிளாட்ஃபார்மை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்னன்னா சைபர் சுரக்ஷா ஏஐ. யாருன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூட்டட் டெடிக்கேட்டட் சைபர் செக்யூரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து சைபர் சுரக்ஷா ஏஐ டு அட்ரஸ் த க்ரோயிங் த்ரெட்ஸ் ஆஃப் ஏஐ சைபர் அட்டாக்ஸ் இன் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நடக்கிற சைபர் அட்டாக்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்காக இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா கவுண்டர் ஏஐ டிரைவன் சைபர் த்ரெட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் ஃபோக்கஸ்ட் ஏரியா எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸு அண்ட் சைபர் செக்யூரிட்டி மிட்டிகேஷன்னா என்னன்னா கம்மி பண்ணுறது. தென் டார்கெட்டிங் ஏஐ த்ரெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து கிளாட் மைத்தோஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி தான் இதை பண்ண போகிறாங்க. தென் ஏஐ கம்பெனி மென்ஷன்டு வந்து ஆந்த்ரோபிக் ஏஐ கம்பெனி வந்து ஒரு மென்ஷன் ஆகிருக்கு. தென் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா MMIS, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்டு QRAs அண்டு ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெக்கமெண்டட் செக்யூரிட்டி மாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ZTNA ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் அசஸ். அதுதான் வந்து இவங்களோட ரெக்கமெண்டட் செக்யூரிட்டி மாடல், ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் அசஸ். அடிஷனல் மெஷர் என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு MSOCனா வந்து மார்க்கெட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ஆன்போர்டிங்கில் அசஸ்மெண்ட் மெத்தட் என்னன்னா ஏஐ பேஸ்டு வல்னரபிள் டெஸ்டிங் பண்ண போகிறாங்க. எல்லா வைரஸ் மேலேயும், வல்னரபிள் சைபர் அட்டாக் மேலேயும். தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மேனேஜ்மெண்ட் பூனே இருக்கான்ல, அவன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அர்பன் டெஸ்ட் பெட் அண்ட் ஏரோசால் அப்சர்வேட்டரி எங்கே கொண்டு வர போகிறான்னா சென்னையில். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி வந்து என்ன பண்ண போகிறான்னா அர்பன் டெஸ்ட் பெட் அண்டு ஏரோசால் அப்சர்வேட்டரியை வந்து சென்னையில் கொண்டு வர போகிறான். இது எது கூட இன்டெகிரேட் ஆகிருக்குன்னா இது எது கூட இன்டெகிரேட் ஆகிருக்குன்னா மிஷின் மோசம் இருக்கும்ல. மிஷின் மோசம்னா இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், முன்னாடியே வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணி நமக்கு மழை வரப்போதா ஸ்டோம் வரப்போதா அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அது கூட இன்டெகிரேட் ஆக போகுது. இது இந்த டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து அர்பன் டெஸ்ட் பெட், ஏரோசால் அப்சர்வேட்டரி. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓவராக 60 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியரிக் பேராமீட்டர்ஸ் மென்ஷன் வந்து நியர்லி 50 பேராமீட்டர்ஸ் வந்து இது மென்ஷன் ஆயிருக்கும். இதோட கீ கோல் என்னன்னா ஹைப்பர் லோக்கல் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஏர்லியர் வார்னிங் கொடுக்கறது தான் இதோட கீ கோல். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கேப் பிரிட்டன் யூனிவர்சிட்டி த பப்ளிக் யூனிவர்சிட்டி இன் நோவா ஸ்காட்டர் சைன்டு 3 இம்பார்ட்டன்ட் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கேப் பிரிட்டன் யூனிவர்சிட்டி வந்து நம்ம ஊர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கனைசேஷன்
அது கூட வந்து 3 MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு ஸ்ட்ரென்தன் அகாடமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ரிசர்ச் பார்ட்னர்ஷிப்காக. யார்? கேப் பிரெட்டான் யூனிவர்சிட்டி வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் கூட சைன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியன் பார்ட்னர்ஸ் யார் யாரெல்லாம் இல்லை, BML முஜல் யூனிவர்சிட்டியும், நேஷ்னல் எஜுகேஷன் ஃபோரமும் அண்டு LJK யூனிவர்சிட்டி. இதோட மேஜர் ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னா AI, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஹைப்ரிட் லேர்னிங் தான் வந்து இதோட மேஜர் ஃபோக்கஸு. ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா கோர்ஸ் ஒர்க் பார்ஷியலி இன் இந்தியா இன் பார்ஷியலி இன் கனடா. தென் அக்ரிமெண்ட் வந்து மொத்தமாக 5 இயர்ஸுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இந்தியா ரீஅஃபர்ம் பண்ணுறாங்க. எதனா மல்டி ஃப்ராண்ட் டிஃபென்ஸ் ரெடினஸ் ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆனிவர்சரி 1 இயர் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரில் 1 இயர் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்ட்ரலில் பிட்வீனில் நடந்த ஒரு வார். எதுக்காகனா அவங்க ஒரு 26 பர்சனல்ஸை, இந்த டூரிஸ்ட் பர்சனல்ஸை வந்து காஷ்மீரில் வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். அதோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆயிடுச்சுன்ற ஒரு நியூஸ் தான் இது. இந்தியா ரீஅஃபர்ம்ஸ் இட்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் டு ஹேண்டில் மல்டி ஃப்ராண்ட் செக்யூரிட்டி என்வரான்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ரீஅஃபர்ம் பண்ணுறாங்க ப்ரிப்பேர்ட்னஸை. தென் ட்ரிகர்ட் ஈவெண்ட் வந்து பகல்காம் டெரர் அட்டாக்கு 22 ஏப்ரல் 2025 எத்தனை 26 பேர் இறந்துட்டாங்க. தென் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் என்னன்னா ட்ரை சர்வீஸ் 3 ஆர்மி, நேவி அண்டு ஏர்ஃபோர்ஸ் 3மே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் என்னன்னா டெரர் கேம்ப் அக்ராஸ் LOC இன்சைட் பாகிஸ்தான். தென் இதெல்லாம் அது அவங்க யூஸ் பண்ணது. தென் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ். நம்ம என்ன டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் மிலான் 2026 நேவல் எக்ஸைஸ். அந்த மிலான்ன்றது வந்து எக்ஸைஸ்லேருந்து நம்ம வெளில வந்திருப்போம். அதுதான் வந்து டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ் நம்மளை பண்ணது. தென் நெக்ஸ்ட்டு CSIR இருக்கான்ல, சென்ட்ரல் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கான்ல, அவன் வந்து சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். CSIRோட சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CSIR இருக்கான்ல, அவனோட சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் அப்புறம் 2 பேரும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடும் சேர்ந்து ரெகனைஸ்டு பை போத் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸாலையும் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸாலையும் வந்து ரெகனைஸ் பண்ணப்படுறாங்க. எதுக்காகனா 2026 ஃபார் இனோவேட்டிவ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக 2 பேர் CSIRோட சென்ட்ரல் போர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடும் இந்த இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லையும் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லையும் வந்து நேம் வாங்கியிருக்காங்க. இதோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோட் புக் செக்ஷன் யூஸ்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜியோசெல். இப்போ என்னன்னா இந்த ரோட் புக் செக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வேஸ்ட் நான் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அதை ரெடி பண்ணதுனால வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த புக்ஸில் வந்து ஒரு இடம் கிடச்சிருக்கு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும். டெக்னாலஜி நேம் வந்து ஃபோனிக்ஸ் ஜியோசெல்லு. இதோட மெட்டீரியல் யூஸ் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட். இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. இதோட என்வரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் என்னன்னா 70% ஆஃப் லோவர் கார்பன் எமிஷன் பண்ணும். அப்புறம் இதோட சப்போர்ட்டிங் ஏஜென்சி யாருன்னா NHAI யாரு, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இதோட சப்போர்ட்டிங் ஏஜென்சி. டெஸ்டிங் பார்ட்னர் வந்து டாடா ப்ராஜெக்ட். தென் நெக்ஸ்ட் RBI வந்து 30 பேங்க்கை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்கான். எது கூடனா உட்காம் போர்ட்டல் கூட. Reserve Bank of India informed the Supreme Court of India that 30 banks have now been integrated with the உட்காம் போர்ட்டல். உட்காம்னா என்னன்னா unclaimed deposit gateway to access the information. என்னன்னா unclaimed depositனா வந்து இப்போ வந்து நான் ஒரு பேங்க்ல வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லைனா வந்து ரெக்கரிங் டெபாசிட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நான் ஒரு 10 வருஷம் ஒரு 10 லட்சம் வந்து காசு போடுறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது அன்கிளைம்டு டெபாசிட்டாக மாறிடும். அது வரைக்கும் என்னோட பேங்க்ல வந்து நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் அன்கிளைம்டு டெபாசிட். அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது தான் வந்து உட்காம் போர்ட்டல். அன்கிளைம்டு டெபாசிட் கேட்வே அக்சஸ் டு த இன்ஃபர்மேஷன். அந்த அன்கிளைம்டு டெபாசிட்லாம் எங்கே அனுப்புவாங்கன்னா டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து கன்சர்ன் அத்தாரிட்டியை பார்த்து கொடுத்துருவாங்க, இல்லைனா வந்து கவர்மெண்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. தென் சப்போர்ட்டிங் ஏஜென்சி யாருன்னா ரெபிட் அண்ட் இஃப்டாஸ். இஃப்டாஸ்லாம் வந்து இந்த சைபர் சைட் ஆஃப் RBIயோட ஒரு சப்சிடரி. இவங்களாம் வந்து டெக்னிக்கல்
பேஸ்டு வந்து திங்ஸை வந்து ஆர்பிஐக்கு பதிலாக அவங்களோட சப்சிடரி பார்த்துருப்பாங்க. அவர் தான் வந்து ரெபிட் அண்ட் இஃப்டாஸ். தென் பேங்க் வந்து 30 பேங்க் இன்டெகிரேட் ஆகிருக்கு. இன்ஆக்டிவ் பீரியட் நான் சொன்னல 10 வருஷம் இன்ஆக்டிவாக இருந்தால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபண்டு ரிசீவ்டு டெபாசிட் வந்து டிஇஏ டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டு கீழே தான் வந்து இது வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டர்க்கி வந்து அன்வைல் பண்ணுறான். என்ன அன்வைல் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஐசிபிஎம்னா இன்டர் கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைலை வந்து அன்வைல் பண்ணுறான். அதுக்கு பேர் வந்து இல்துரியான்ற ஒரு இன்டர் கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைலை வந்து ரிலீஸ் பண்ணுறான். எங்கன்னா ஈவெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னா ஷாஷா 26 டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷனில் நடக்க போகுது. எங்கன்னா இஸ்தான்புல்ல நடக்க போகுது, டர்க்கியில். இதோட டைப் வந்து இன்டர் கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைலு இஸ்தான்புல்ல. இதோட பர்பஸ் வந்து டிஃபென்ஸ் செல்ஃப் ரெசிலியன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷனுக்காக. தென் இதோட வெலாசிட்டி வந்து நியர் 8 km/s போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.